எனக்கு வந்த நிலமை பார்த்தீங்களா, நைட்டு ஃபுல்லாக ஒரு பொட்டு தூக்கம் இல்ல. அதிலயே வந்துட்டு கார் விளையாட்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு ராவடி பண்ணிட்டான். சுத்தமாவே தூங்கவே இல்ல. காய்ச்சல் வேற அதனால என்ன தூக்கம் வரல என்னன்னு தெரியல. அவனும் தூங்கல, என்னையும் தூங்க விடல. சரி அப்படின்னு சொல்லிட்டு 3:30க்கு எல்லாமே வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வாசல் கூட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் சாணி தெளிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு கோலமும் போட்டுவிட்டு, நில வாசலுக்கிட்ட நைட்டு தான் நான் கோலம் போட்டிருந்தேன். அது எதுவுமே பண்ணல. சரின்ட்டு நில வாசல் மேலே விளக்கு கொளுத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு விளக்கு கொளுத்தி சாமி கும்பிட்டுட்டேன். சாமி கும்பிடும்போது டைம் பார்த்தீங்கன்னாக்கா 4:45க்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். அப்படியே சமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. ஏன்னா சமையல் பார்த்தீங்கன்னாக்கா ரசம் வச்சுட்டு வாழைக்கா பொரியல் செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைக்கா கட் பண்ணி வேகத்துக்கு போட்டேன். காய் வேகிற கேப்பில் வந்துட்டு ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி தாளித்து விட்டுட்டேன். காய் வெந்ததுக்கப்புறம் பொரியலுமே தாளித்து அப்படியே பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். அப்புறம் தம்பியோட லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு உருளைக்கிழங்கு சாப்பாடு செஞ்சுட்டேன். அப்படியே டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் டீ போட்டு குடிச்சிட்டேன். இதெல்லாம் செஞ்சு முடியறதுக்கே 6 மணி ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.